ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வால் ஆர்ட் இல்லை டேபிள் டெக்கார் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெறும் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பிங்க் கலர் தீமில் உள்ள பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கிஃப்ட் ராப்பிங் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் பேங்கிள் வச்சு கூட இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அப்படி கட் பண்ணிடலாம். ஸோ இதோட டயமீட்டர் பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு வேறு பேட்டர்னில் அதே கலர் தீமில் நான் ஒரு 5 இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒன்றொன்னா நம்ம கட் பண்ணணும். ஸோ ஒரு இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஓரத்துலேருந்து அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம கட் பண்ணிகிட்டே வரணும், சென்டர் வர வரைக்கும். இந்த ஓரத்தில் பாயிண்டடாக இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே கர்வாக கட் பண்ணிடலாம். இதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டிங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைட்லேருந்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரணும். நம்மளுக்கு அப்படியே ரோல் பண்ணவே ஒரு அழகான ஒரு ரோஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு சுற்றி ஃபுல்லாக அடியிலெல்லாம் க்ளூ போட்டுட்டு அப்படி நல்லா கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சோம்னா ஒட்டிக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பேப்பர் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ரோஸாக பண்ணிடணும். ஒரே கலர் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நான் 5 டிஃப்ரெண்ட் கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு லீஃப் கட் பண்ணுறதுக்கு 3 சென்டிமீட்டர் பை 5 சென்டிமீட்டர் க்ரீன் கலரில் ஒரு பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளைன் பேப்பர் கூட க்ரீன் கலரில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி பென்சிலால் ஒரு அவுட்லைன் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். மொத்தம் ஒரு 4 லீஃப் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இதை இப்படி பாதியாக மடிச்சுக்கணும். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாதியாக மடித்தாச்சு. அடுத்ததாக ஒரு 12 சென்டிமீட்டர் பை 15 சென்டிமீட்டரில் ஒரு ஒயிட் கலர் கார்டு மாதிரி எடுத்திருக்கேன். அதில் க்ரீன் கலர் கிளிட்டர் பென் வச்சு இந்த மாதிரி வேறு வேறு ஹைட்டில் லைன் மாதிரி போட்டுக்க போகிறேன். நீங்கள் லைன் போடுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி வச்சுட்டும் போடலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட ரோஸஸ் எல்லாத்தையும் அந்தந்த ஹைட்டில். அரேஞ்ச் பண்ணி ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அப்படியே அந்த ரோஸ் ஒட்டிட வேண்டியதுதான்.
ஸோ எல்லா ரோஸையுமே ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் லீஃப் வந்து அங்கங்கே நம்ம ஒட்டிக்கணும். சும்மா ரேண்டமாக தான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு அப்படியே கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நல்லா ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நார்மல் வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் வச்சிடலாம். கிளாஸ் வந்து வைக்க முடியாது, ஓப்பனாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் இருக்காது. ஸோ ஒரு 3 டைமென்ஷனல் வால் ஆர்ட் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் சும்மா டேபிள் மேலே கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.